வணக்க நண்பர்களே, ஒரு பக்கம் சூரியன் கூட வராம நாங்க எங்க போறோம்னா கோல்கட்லயும் சிந்தாலையும் ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. அப்புறம் பல்ல விளக்கிட்டு வாங்கிட்டு போன சிந்தால் சோப்போட அந்த ப்ரொமோஷனா முடிச்சிட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு எடிட்டிங்கான கண்டென்ட் வேலை இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டா நாங்க இப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நம்ம நண்பரோட வீட்டுக்கு போனோம். அப்புறம் பஸ் ஏறிட்டு அவங்களோட லொகேஷன் ரீச் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தது காஃபி. நல்ல காரசாரமா மிச்சர் கொடுத்தாங்க, அதையும் உருப்படியா சாப்பிடவில்ல, அதையும் புடிங்கிட்டான். அப்புறம் அவன்கிட்ட ஒரு ஐட்டத்தை பதிக்கிட்டு அதுக்கு ஐட்டத்துல நம்ம மீன் நண்பர்களுக்கு கொஞ்சம் போட்டேன். நண்பர்களே, இது என்னவென்று தெரிகிறதா? உங்களுக்கு தெரியலனாலும் கண்டிப்பா 90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இவன் திருட்டுத்தனமா பக்கத்து வீட்டு டாக்டர் ஏறி ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வேன்ல ஏறி கிளம்பிட்டோம். எங்க தாண்டா போறீங்கன்னு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நாடு கடத்தி கொண்டு வந்துட்டானுங்க அவனுங்க. நண்பர்களே, நானும் கிட்டத்தட்ட 2-3 மாசமா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 80 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒருவேளை இந்த வீடியோ யாராச்சும் பாத்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்க மறக்காம. அப்புறம் அங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கத்தை போட்டு முதல் வேலையா பந்தியில உட்காந்துட்டோம். இவன் பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டே இருக்கான், நல்ல வாசனை அடிக்குதுன்னு. ஆனா பந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இது சாம்பார் சோறு அப்படின்ட்டு தலைவன் அப்புறம் என் சைடு திரும்பவே இல்லை. நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைவ சாப்பாடு சூப்பரா சாப்பிட்டு இருக்கிறேன். உண்மையிலே குறை சொல்ல முடியாது. அது கூட அந்த பாயாசம் அல்டிமேட். அதுக்கப்புறம் ஒரு கேம் விளாண்டோம். அது என்னன்னா, தண்ணி பாட்டில தூக்கி போட்டு கரெக்டா அதே இடத்துல வந்து நிக்கும்ல, அதாவது ஃபிளிப் பண்ணி நிக்க வைப்போம்ல, அதே மாதிரி. அதுக்காக தலைவன் என்ன பண்ணிருப்பான் பாருங்க. அப்போ கூட அது ஒழுங்கா நிக்கல. அப்புறம் வெயிலுக்கு ஏதமா ஜூஸ் கொடுத்தாங்க. தெரியாதனமா இவன் கையில என் ட்ரைபேட கொடுத்துட்டேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தலைகிலா தான் குதிப்பேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் அவங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன்னு ஃபன் பண்ணிட்டு நண்பர்களே, இவனோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா அவன் எங்களை கவனிக்கிறது விட்டு வேற யாரையாரும் கவனிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பசங்களை ஏமாத்தி விளாண்டுட்டு இருந்தா ஏமாத்த தெரிஞ்சுட்டு ஆளை காலி பண்ண பாக்குறானுங்க அவனுங்க. அப்புறம் எதுக்கு வந்தமோ அது நல்லபடியா நடந்து முடிஞ்சது நண்பர்களே. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே. நாங்க வந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து குத்திட்டான். சரியான சம்பவம் ஆகி போச்சு. ஒரு வழியா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு பஸ் பாத்தீங்கன்னா 8:45. அதனால ஒரு பிளான போட்டானுங்க அவனுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அல்வா வாங்காம போனா எப்படி? அதனால அல்வா வாங்க வந்துட்டோம். இல்ல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எங்களால நெல்லையப்பர் கோயிலுக்கு போக முடியல. ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு. நாங்க வந்து இருட்டுக்கடை அல்வா தான் வாங்கினோம். அதாவது அது வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல மட்டும் தான் இருக்கும். மற்றபடி பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறது எல்லாமே லோக்கலாம். அதனால அங்கேயே வாங்கிட்டு எல்லாருக்கும் பங்கு போட்டு அங்கே கிளம்பிட்டோம் நண்பர்களே. சம்பவம் நம்பர் 2, கோயில இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில நம்ம போன பஸ் டயர் வெடிச்சு போச்சு. இவனு எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட் தான், எப்படா ஊருக்கு போறோம். அப்புறம் அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பஸ் ஏற வந்துட்டோம். அப்புறம் பஸ் ஏறிட்டு எல்லாரும் கடைசியா ஒரு காஃபியை குடிச்சிட்டு எல்லாருமே திருப்பூர் வந்து சேர்ந்துட்டோம். நானும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வாழ்க்கை அப்டேட்ல சந்திக்கலாம். கடினமா இருங்க.